السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يأخذ مني هذه الكلمات فيعمل بهن أو يعلم من يعمل بهن أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வணக்கசாலி யார் என்பதையும், மிகப்பெரிய செல்வந்தர் யார் என்பதையும், உண்மையான முஃமின் இறை நம்பிக்கையாளர் யார், உண்மையான முஸ்லீம் யார், மனித வாழ்க்கையில் அதிக சிரிப்பு தேவையா இல்லையா, இந்த 5 விஷயங்களையும் ஒரே தொடரில் அருமை சஹாபா பெருமக்களுக்கு விளக்குகின்றார்கள். அதில் நமக்கு பல படிப்பினைகளும் பாடங்களும் கிடைக்கின்றன என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியையும் அது சார்ந்த விளக்கங்களையும் இன்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒரு நாள் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகின்றார்கள். அங்கே தோழர்கள் கூட்டமாக அமர்ந்து மார்க்க விஷயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அருகில் வந்த அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள்: நான் சில வார்த்தைகளை, சில போதனைகளை கற்றுத்தருகின்றேன். அவற்றை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கோ, அல்லது யார் தன் வாழ்க்கையில் செயல்படுத்துவாரோ அவருக்கு கொண்டு போய் சொல்வதற்கோ உங்களில் யார் தயார் என்று கேட்கின்றார்கள். அப்போது அனைவரையும் முந்திக்கொண்டு சட்டென்று ஒரு தோழர் குறிப்பிட்டார்: யா ரசூலல்லாஹ், அதற்கு நான் தயார். யார் அந்த தோழர்? அவர்கள்தான் அருமை சஹாபா பெருமக்களில் பெருமானாருடைய பொன்மொழிகளை அதிகமாக நெஞ்சத்தில் பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. தான் தயார் என்று அவர்கள் சொன்னவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பற்றி கொண்டு 1, 2, 3 என்று 5 விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஆம், அல்லாஹுவின் தூதர் சொன்ன முதல் செய்தி: இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்ற காரியங்களை விட்டும் எச்சரிக்கையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஹராமான பாவங்களை விட்டும் விலகி கொள்ளுங்கள். நீங்கள்தான் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆவீர்கள். வர்லபிமா கசமல்லாஹு லக தகுன் அகனன் நாஸ். அல்லாஹ் உனக்கு பங்கிட்டளித்ததை பொருந்திக்கொள், நீ மனிதர்களிலேயே மிக பெரும் செல்வந்தனாக ஆகுவாய். உன்னுடைய அண்டையில் இருப்பவர்களுக்கு சிறந்த முறையில் நடந்து கொள், நீ உண்மை முஃமினாக ஆகுவாய். உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதையே மற்றவர்களுக்கும் நீ விரும்பு, நீ உண்மை முஸ்லிமாக ஆகுவாய். அதிகம் சிரிப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிக சிரிப்பு உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனையில் அருமையான 5 செய்திகளை இந்த உம்மத்துக்கு தருகின்றார்கள். ஆம், இது ஒவ்வொன்றையும், இவற்றில் இடம்பெற்ற இந்த 5 போதனைகளில் ஒவ்வொன்றையும் சுருக்கமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹுவின் தூதர் சொன்ன முதல் போதனை: இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ்.
அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஹராமான காரியங்களை விட்டும் பாவகாரியங்களை விட்டும் எச்சரிக்கையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள்தான் மனிதர்களில் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? மனிதர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வணக்கசாலி யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அடுத்தவரோடு ஒரு மனிதருடைய வணக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருடைய வணக்கம் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் பெரிய வணக்கசாலி என்று சொல்வோம். உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் 5 வேளை ஃபர்தான தொழுகைகளை மட்டும் நிறைவேற்றுகின்றார். இன்னொருவர் 5 வேளை ஃபர்லையும் அத்தோடு முந்திய பிந்திய சுன்னத்துக்களையும் நிறைவேற்றுகின்றார் என்றால் முந்திய நபரை விட பிந்திய நபர்தான் பெரிய வணக்கசாலி என்போம். மற்றவர் இன்னொரு மனிதர், 3வது மனிதர் ஃபர்லையும் தொழுகின்றார், முந்திய பிந்திய சுன்னத்துக்களையும் பேணுகின்றார், தஹஜ்ஜத்து தொழுகையையும் கடைபிடித்து வருகின்றார் என்றால் சொல்வோம் முந்திய இருவரையும் விட இந்த 3ஆம் நபர் பெரிய வணக்கசாலி என்போம். காரணம், முந்திய இருவரையும் விட இவருடைய வணக்கம் அளவில் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று தர்மத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்கின்றான், மற்றொரு மனிதன் 2 லட்சம் ரூபாய் தர்மம் செய்கின்றான் என்றால் முந்திய மனிதனை விட பிந்திய மனிதன்தான் பெரிய வணக்கசாலி என்போம். காரணம், அளவில் அவனை விட இவனுடைய தர்மம் அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 10 ஜுசுக்களை ஓதுகின்றான், மற்றொரு மனிதன் ஒரு நாளைக்கு 20 ஜுசுக்களை ஓதுகின்றான் என்றால் பிந்திய மனிதனைத்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்போம். காரணம், அவனை விட இவனுடைய வணக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும், தொழுகையாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், திக்ரு செய்வதாக இருக்கட்டும், பிரார்த்தனையில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கட்டும், அல்லது அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய வணக்கத்தை அடுத்தவருடைய வணக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அளவில் அதிகமாக இருந்தால் அவரைத்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று சொல்வோம். இதுதான் நம்முடைய பொதுவான விளக்கம். ஆனால் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு புதியதொரு கோணத்தில் விளக்கம் தருகின்றார்கள். ஏவப்பட்ட நல்ல காரியங்களை செய்வது என்பது பெரிய சாதனை அல்ல, எல்லோரும் செய்யலாம். ஏவப்பட்ட காரியம் தர்மம், குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, தொழுவது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் ஈடுபடுவது எல்லோரும் செய்யலாம். நல்லவர்களும் செய்யலாம், தீயவர்களும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் நெருக்கம் பெற்றவர்களும் செய்யலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் தூரமானவர்களும் செய்யலாம், எல்லோரும் செய்யலாம். ஆனால் தடுக்கப்பட்ட பாவங்களை விட்டு ஒதுங்க வேண்டும், எச்சரிக்கையாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று வருகிற போது அது எல்லோராலும் சாத்தியமாகின்ற வணக்கம் அல்ல. அங்கேதான் ஒரு மனிதன் உண்மையான வணக்கசாலியா அல்லது அதற்கு மாற்றமானவனா என்பதை அளந்து பார்ப்பதற்குரிய இடம் என்பதை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார்கள். சில மனிதர்களை பார்க்கலாம், வெளிப்படையில் 4 பேருக்கு முன்பாக இருக்கின்ற போது, வெளிச்சத்தில் இருக்கின்ற போது பல காரியங்களை, தவறான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று எச்சரிக்கையாக ஒதுங்குவார்கள், கட்டோடு அதை மறுத்து விடுவார்கள். ஆனால் அதே நபர்கள் யாரும் தன்னை கண்டுகொள்ளாத ஒரு தனிமையாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது கூட்டத்துக்கு முன்பாக எந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கினார்களோ அந்த பாவகாரியத்தை துணிச்சலாக செய்வார்கள், தாராளமாக செய்வார்கள். அதில் எந்த விதமான தயக்கமும் அவர்களுக்கு இருக்க மாட்டாது. இப்படிப்பட்டவர்கள் வெளிப்படையாக எத்தனை பெரிய வணக்கத்தில் ஈடுபட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் வணக்கசாலிகள் என்ற பெயரை பெற முடியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற சில போதனைகளை முன்வைத்து பார்க்கின்ற போது நமக்கு புரிகிறது, ஒரு மனிதன் ஹராமான பாவங்களில் ஈடுபடுகின்றான் என்று சொன்னால், குறிப்பாக தனிமையாக இருக்கின்ற போது யாரும் தன்னை பார்க்கவில்லை, தன்னை கண்காணிப்பதற்கு நாதி இல்லை என்று கருதி கொண்டு ஹராமான தடுக்கப்பட்ட பாவகாரியங்களில் ஈடுபாடு கொள்ளுகிறான் என்று சொன்னால், அவன் எத்தனை நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி அவை அத்தனையும் நிர்மூலமாகிவிடும், அவை அத்தனையும் அழிந்து நாசமாகிவிடும். இதற்கு சான்றாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள். சௌபான், பெருமானாருடைய தோழர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி
என் உம்மத்துகளில் இப்படியும் ஒரு சாராரை நான் அறிவேன். யார் அவர்கள்? யஅதூன யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்திற்கு விசாரணைக்காக வேண்டி வருவார்கள், அல்லாஹுவின் நீதிமன்றத்துக்கு வருவார்கள். எப்படி? பி அமாலின் அம்சாலி ஜிபாலி திஹாமா பைலா. அரபகத்திலே ஒரு பகுதி திஹாமா என்பது, அங்கே மலைகள், ஓங்கி உயர்ந்த மலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. பார்ப்பதற்கு ஏதோ வெள்ளியால் மேலே பூசப்பட்டதை போன்று பளிச்சென்று வெண்ணிறமாக இருக்கும். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவர்கள் வருகின்ற போது அவர்கள் செய்த அமல்கள் திஹாமாவில் இருக்கக்கூடிய பளிச்சென்ற வெண்மயமான மேகத்தை தொடுகின்ற அந்த உயர்ந்த மலைகளை போன்று நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும். வான்முட்டுகின்ற அளவுக்கு மலை போன்ற நன்மை, வெள்ளியை போன்று பிரகாசமாக ஜோதிமயமாக பிரகாசிக்கின்ற நன்மைகள், இத்தனை பெரும் நன்மையை எடுத்துக்கொண்டு வருகின்றார்களே என்று பார்க்கின்ற அவர்களை பார்த்து இது போன்று நமக்கும் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் நடப்பது என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இத்தனை பெரிய நன்மையை ஃபயஜ்அலுஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, பரப்பப்படுகின்ற, காற்றிலே பறக்க விடப்படுகின்ற புழுதிகளை போன்று அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். இது நமது பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், குப்பையில் கொட்டப்படுகின்ற குப்பைகளாக, குப்பை மேட்டில் கொண்டு போய் தள்ளப்படுகின்ற குப்பைகளை போன்று அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். அதற்கு எடை போட்டு மதிப்புக்குரிய ஒன்று என்று அல்லாஹ் அதற்கு எடை போட மாட்டான். அதற்கு அல்லாஹ் மதிப்பளிக்க மாட்டான். காற்றிலே பறக்க விடப்படுகின்ற புழுதிகளை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். இத்தனைக்கும் பிரமிக்கத்தக்க அளவு திகாமாவுடைய மலையை போன்று இருக்கிறது, பளிச்சென்ற வெண்ணிறமாக இருந்தது. இத்தனைக்கு பின்பாக அவை எத்தனையும் காற்றிலே பறக்க விடப்படுகின்ற புழுதிகளை போன்று மாற்றப்படுகிறது. இப்படி சொன்னவுடன் ஹதரத் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாதல்லவா? ஆகவே இது யாருக்கு இந்த நிலை, யாருக்கு இந்த கதி? அவர்களை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுடைய பண்புகள் என்ன, என்ன காரணத்தால் இந்த நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள் என்பதை தாங்கள் சொன்னால் எங்களை அறியாமலேயே அவர்களை போன்று நாங்களும் ஆகிவிடாமல் எச்சரிக்கையாக நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். ஆகவே அவர்களை விளக்கி சொல்லுங்கள் என்று ஹதரத் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். அதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் இஹ்வானக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அந்நியப்பட்டவர்கள் அல்ல, உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய சகோதரர்கள். வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளை போர்த்தியவர்கள். நீங்கள் வெண்ணிறமாக இருந்தால் அவர்களும் வெண்ணிறம், நீங்கள் எந்த நிறத்தில் இருக்கின்றீர்களோ அதே நிறத்தை பெற்றவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். வயாஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன், இரவிலே நீங்கள் எப்படி அலாதியான வணக்கத்தில் ஈடுபடுகின்றீர்களோ அதே போன்று அவர்களும் இரவு நேரங்களில் அலாதியான வணக்கத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஆக வணக்கத்தில் குறையில்லை. உங்கள் சகோதரர்கள், உங்கள் நிறத்தை பெற்றவர்கள் எல்லா வகையிலும் உங்களை போன்று ஒத்திருக்கின்றார்கள். எதிலே வேறுபடுகின்றார்கள்? பெருமானா சொன்னார்கள், வலாக்கின்னஹும், என்றாலும் அவர்கள், கௌமுன் இதா ஹலௌ பி மஹாரிமில்லா இன்தஹகூஹா, தனிமையில் இருக்கின்ற போது ஹராமான பாவங்களை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் தாராளமாக பூந்து தாராளமாக அந்த காரியங்களில் மூழ்கி விடுவார்கள், ஈடுபடுவார்கள். அந்த ஹராமான காரியங்களை எல்லாம் துணிந்து செய்வார்கள். ஆம், அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைபாடு இதுதான். 4 பேருக்கு முன்பாக இருக்கின்ற போது எந்த காரியத்தை செய்வதற்கு தயங்கினார்களோ, பகலிலே வெளிச்சத்திலே 4 பேருக்கு முன்பாக எந்த பாவங்களை செய்ய மாட்டோம் என்று பின்வாங்கினார்களோ அதே பாவங்களை தனிமையில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்வார்கள். சற்றும் அந்த பாவத்தை குறித்து தயங்க மாட்டார்கள். காரணம், நம்மை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. யாரும் இல்லாத இந்த நேரத்தில் இந்த பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே தாராளமாக இந்த பாவத்தை செய்யலாம் என்று அந்த பாவத்திலே மூழ்கி விடுவார்கள். அன்புக்களே, இன்று சமுதாயத்தில் இந்த நிலைதான் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக செல்போன் போன்றவற்றில் 4 பேருக்கு முன்பாக எதை பார்ப்பதற்கு தயங்குகின்றார்களோ அதே விஷயத்தை யாரும் இல்லாத தனிமை என்று வருகின்ற போது
யாரும் நம்மை கண்காணிப்பதற்கு இல்லை, யாரும் நாம் இதை பார்ப்பதால் தெரிந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு எல்லா ஆபாசங்களையும் சர்வ சாதாரணமாக பார்க்கின்றார்கள். சிலரை பொறுத்தமட்டில் நடுநிசி கழிந்தும் இரவு 1 மணி 2 மணி அந்த அளவுக்கும் நேரம் கழிந்ததற்கு பின்பும் அந்த மோசமான விஷயங்களை பார்ப்பதை நிறுத்துவதில்லை. அதே போன்று சில மோசமான செயல்பாடுகள், சமூக விரோத காரியங்கள் ஊரிலே இருக்கின்ற போது செய்வதற்கு தயங்குகின்றார்கள். ஆனால் அயலூருக்கு சென்று விட்டார்கள். தன்னை கேட்பதற்கும் கண்காணிப்பதற்கும் நாதி இல்லை என்று அவர்களுக்கு உறுதியாக ஆகிவிட்டது என்று சொன்னால், எந்த காரியத்தை ஊரிலே செய்வதற்கு அறிந்த மக்களுக்கு முன்பாக செய்வதற்கு தயங்கினார்களோ அந்த காரியத்தை இப்போது துணிச்சலாக செய்கின்றார்கள். ஆம், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் தனிமையில் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது ஹராமான பாவங்களை துணிச்சலாக செய்கின்ற வகையாக செய்கின்ற சுபாவத்தை பெற்ற இவர்கள் எவ்வளவு அதிகமான நன்மை கொண்டு வந்தாலும் சரி, நாளை மறுமையில் அந்த நன்மைகள் எல்லாம் காற்றிலே பறக்க விடப்பட்ட புழுதிகளை போன்று மாற்றப்படும் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குள்ளே, காரணம் மனிதன் சாதாரண வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். இன்று மனித வாழ்க்கையில் என்ன என்ன முசீபத்துகள், பலாய்கள், சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றனவோ இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அவன் செய்திருக்கின்ற பாவங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் இன்று எத்தனையோ வகையான பிரச்சனை. சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, அதிலே நெருக்கடி, சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, அதிலே பல வகையான துன்பங்கள், சிலருக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை, இன்னும் சிலருக்கு அலுவலகத்தில் ஆற்றுகின்ற பணியில் பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை, உளவியல் ரீதியான பிரச்சனை என்று எத்தனையோ வகையான பிரச்சனைகளுக்கு மனிதன் என்று உள்ளாகி இருக்கின்றான். அதனால் நாள்தோறும் அல்லல் பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டு துயரத்திலே மூழ்கி கிடக்கின்றான். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அவன் செய்த அந்த ஹராமான காரியங்கள். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவங்களை துணிச்சலான முறையில் யாரும் தன்னை கண்காணிப்பதற்கு நாதி இல்லை என்று கருதி கொண்டு, இப்போது செய்தால் யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டு அவன் செய்தானே, அந்த ஹராமான தீய பாவ காரியங்கள் தான் இன்று அவனுடைய வாழ்க்கையில் சோதனையாக மாறியிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் பலாய் முசீபத்துகளாக, நெருக்கடிகளுக்கு அதுதான் காரணமாக ஆகியிருக்கிறது. ஹதரத் காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், இன்னமா தஸல்ஸலல் அர்து, பூமியிலே பூகம்பம் ஏற்படுகிறதே, நிலநடுக்கம். ஏன் தெரியுமா? இன்றைய அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்களிடத்தில் சொன்னால், பூமிக்கு கீழே அடித்தட்டு இருக்கிறது. அந்த அடித்தட்டு ஒரு வகையான நீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஏற்றத்தாழ்வு வருகின்ற போது இது போன்ற பூகம்பம் ஏற்படும் என்று அறிவியல் ரீதியாக விளக்கம் சொல்வார்கள். ஆனால் அதற்கும் அப்பால் அப்படி ஒரு மேல்தட்டு கீழ்த்தட்டு என்ற மாற்றம் ஏற்பட்டு பூகம்பம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால் அறிவியல் அறிஞர்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் மார்க்கம் சொல்லித் தருகிறது. எப்படி? இதா உமில ஃபீஹா பில் மஆசி, ஒரு பூமியிலே பாவகாரியம் நடைபெற்றால், ஃபதர்அது ஃபரகன் மினர் ரப்பி, அந்த பூமி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்குகிறது. எங்கே? அல்லாஹ் பார்த்து அல்லாஹ்வுடைய கோபத்தின் காரணமாக தண்டனை இறங்கி விடுமோ என்று அந்த பூமி நடுங்குகிறது. அந்த நடுக்கத்தின் வெளிப்பாடுதான் பூகம்பம். அன்புக்களே, ஒரு 15-20 வருடங்களுக்கு 20 வருடங்களில், அதாவது கடந்த 20 வருடங்களில் நடைபெற்ற அந்த பூகம்பங்களை எல்லாம் கொஞ்சம் வரிசையாக எடுத்து பாருங்கள். பெரும்பாலும் எங்கெல்லாம் விபச்சாரம் கொடிகட்டி பறந்ததோ, சமூக விரோத காரியம் விபச்சாரம் கொடிகட்டி பறந்ததோ, அது போன்ற இடங்களில் தான் பூகம்பம் அதிகமாக நடந்திருக்கிறது. ஏன்? அண்மையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த இந்த சுனாமி இருக்கிறதே, பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் எங்கெல்லாம் விபச்சார விடுதிகள் வைத்து நடத்தி கொண்டிருந்தார்களோ, ஓஹோ என்று விபச்சாரம் நடந்து கொண்டிருந்ததோ, அது போன்ற பகுதிகளில் தான் சுனாமி ஒட்டுமொத்தமாக சுருட்டி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது. அது இந்தியாவில் இருக்கட்டும், இந்தோனேஷியாவில் இருக்கட்டும், அல்லது வேறு சில சிலோனை போன்ற சில தீவுகளில் இருக்கட்டும், பெரும்பாலும் சமூக விரோதி காரியங்கள் பெருகிப்போய் எங்கே இருந்தனவோ அங்கேதான் இந்த இயற்கை சீற்றத்துக்கு மனிதர்கள் இரையாகி இருக்கின்றார்கள். ஆக காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், ஒரு பூமியில்
பாவங்கள் நடந்து எங்கே இந்த பாவத்தை அல்லாஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி விடுமோ என்று அந்த சம்பந்தப்பட்ட பூமி அஞ்சுகின்ற போது ஏற்படுகின்ற நடுக்கம்தான் பூகம்பம், நிலநடுக்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஹதரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள், லியஹ்தர் இம்ரஉன் அன் தல்அனஹு குலூபுல் முஃமினீன் மின் ஹைது லா யஷ்உரு. மனிதன் அஞ்சிக் கொள்ளட்டும், மூமீன்களுடைய உள்ளம் அவனை சபித்து விடும் என்பதை எச்சரிக்கையாக தவிர்த்து கொள்ளட்டும். அது எப்படி? ஒட்டுமொத்த மூமீன்களுடைய உள்ளம் ஒரு மனிதனை எப்படி சபிக்கும்? ஆனால் இவனுக்கு தெரியாமலேயே சபிக்கின்ற ஒரு நிலை வந்துவிடும். அது எப்படி? விளக்கம் சொன்னார்கள், இன்னல் அபுத யஹ்லு பிமஆசில்லா. ஒரு மனிதன் தனிமையில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான பாவகாரியங்களில் ஈடுபடுகிறான், அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட பாவகாரியங்களை துணிந்து செய்கின்றான். அப்போது ஃபயுல்கில்லாஹு புக்லஹு ஃபீ குலூபில் முஃமினீன் மின் ஹைது லா யஷ்உரு. குற்றத்தை செய்கின்ற இந்த மனிதனை உணராத வகையில் மூமீன்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இவனை பற்றிய புகுது, அதிருப்தியை, வெறுப்பை அல்லாஹ் போடுகின்றான். அப்படி போடுகின்ற போது காரணமே இல்லாமல் இவனை பார்க்கின்றவரெல்லாம் வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். இனம் புரியாத ஒரு அதிருப்திக்கு இவன் உள்ளாக்கப்படுகின்றான். இன்னும் சொல்ல போனால் மூமீன்களுடைய உள்ளம் இவனை சபித்து கொண்டிருக்கும். இவனுக்கு தெரியாது, ஆனால் மூமீன்களுடைய உள்ளங்களால் இவன் சபிக்கப்பட்டு கொண்டிருப்பான். என்ன காரணம்? தனிமையில் செய்கின்ற பாவங்கள் என்று ஹதரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தூஷிகுல் குரா அன் தஹ்ரப வஹிய ஆமிரத்துன். அழகான முறையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஊர், எல்லா வளங்களையும் பெற்று சிறப்பாக இருக்கக்கூடிய செழிப்பான ஒரு ஊர், அந்த ஊர் அழிந்து நிர்மூலமாவதற்கு, நாசமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் கேட்கப்பட்டது. கைஃப தஹ்ருபு வஹிய ஆமிரத்துன். எல்லா வளங்களையும் பெற்று செழிப்புற்ற ஊராக இருக்கிற போது அது எப்படி அழிந்து நாசமாகும்? அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இரண்டு காரியங்கள் அந்த ஊரிலே நடந்தால் அது எத்தனை வளமான பூமியாக இருக்கட்டும், நிச்சயமாக அந்த பூமி அழிந்து நாசமாகிவிடும். ஒன்று, இதா அலா ஃபுஜ்ஜாருஹா அப்ராரஹா. அந்த ஊரில் இருக்கின்ற நல்லவர்களை விட பாவிகளுடைய கை மேலோங்கி விட்டால். பொதுவாக ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்க வேண்டும்? நல்லோர்களுடைய மேலாதிக்கத்தில் இருக்க வேண்டும். தீயவர்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் யாரோ அவர்கள்தான் சமுதாயத்தில் மேல் இருக்கின்றவர்களாக, சமுதாயத்தின் மக்களை வழிநடத்துகின்றவர்களாக அவர்கள்தான் இருக்க வேண்டும். ஆனால் சிலபோது பாவிகள் நல்லவர்களை மிகைத்து அவருடைய கை ஓங்கிவிடும். இது முதல் அடையாளம். இரண்டு, ஒசாதல் கபீலத்த முனாஃபிகூஹா. ஒரு சமுதாயத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் யார்? தலைமை தாங்குவார்கள் யார்? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிக் என்ற நயவஞ்சகர்கள். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற முறையில் பேசுவார்கள், சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற முறையில் வேஷம் போடுவார்கள். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பச்சோந்திகளை போன்று பேச்சிலேயும் வேஷத்திலேயும் தங்களை மாற்றிக் கொள்ளுகின்ற முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே, இந்த முனாஃபிகீன்கள் சமுதாயத்திற்கு தலைவர்கள் என்று எப்போது ஆகின்றார்களோ, இந்த ரெண்டு காரியம் வருகிற போது, ஒன்று நல்லோர்களை மிகைத்து பாவிகளுடைய மேலாதிக்கம் ஓங்குகிற போது, இரண்டு ஒரு சமுதாயத்திற்கு நல்லவர்கள் தலைமை ஏற்பதற்கு மாற்றமாக முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் தலைமை ஏற்கின்ற நிலை வந்து விட்டால், இந்த ரெண்டும் வந்து விட்டால் அந்த பூமி எத்தனை வளமான செழிப்புற்ற பூமியாக இருந்தாலும் சரி, விரைவில் எதிர்பார்க்கலாம் அந்த ஊர் அழிந்து நாசமாக போகிறது, நிர்மூலமாக போகிறது. ஆம், பாவங்கள் எப்படி மனிதன் செய்த நன்மைகளை எல்லாம் அழித்து விடுகிறதோ, அதே போன்று ஒரு ஊரிலே தீய நிலை பெருத்து விட்டால் அது எத்தனை வளமான பூமியாக இருந்தாலும் சரி, செழிப்பான வளங்களை பெற்றதாக இருந்தாலும் சரி, அந்த வளங்களையும் செழிப்பையும் அங்கே நடக்கக்கூடிய தீமைகளை அழித்து நிர்மூலமாக்கிவிடும். எப்படி மனிதன் செய்த சாலிகான அமல்களை அவன் தனிமையில் செய்கின்ற பாவங்கள் அழித்து விடுகின்றனவோ, நாளை மறுமையில் திகாமா மலையை போன்று
அளவில் அதிகமாக நன்மையை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போனாலும் கூட அல்லாஹ் மலை போன்ற அந்த வணக்கங்களுக்கு மதிப்பளிக்க மாட்டான். குப்பையில் கொண்டு போய் கொட்டுகின்ற குப்பை கூலங்களை போன்ற அல்லாஹ் காற்றிலே பறக்க விடுகின்ற புழுதிகளாக மாற்றி விடுவான் என்று எப்படி அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்களோ, அதே போன்று ஒரு நாடு நகரமாக இருக்கட்டும், அந்த நாட்டில் எல்லா வகையான வளங்களும் இருக்கட்டும், ஆனால் தீயவர்கள் கை மேலோங்கி முனாஃபிக்கீன்கள் தலைமைத்துவத்தை ஏற்க வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் வெகு விரைவில், அந்த நாடு வெகு விரைவில் அழியப் போகிறது என்று அர்த்தம். ஆக அன்புக்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் செய்கின்ற பாவங்கள் இருக்கிறதே, அவனுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடுகின்றன. நாம் என்ன கருதுகிறோம்? நன்மைகள் அதிகமாக செய்தால் அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது யாருடைய நன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று கருதுகிறோம். ஆனால் அல்லாஹுவின் திருத்துதர், நீ எவ்வளவு மலை போன்ற நன்மை வைத்திருந்தாலும் சரி, ஹராமான காரியங்களை தனிமையில் செய்கின்ற பழக்கம் உன்னிடத்தில் இருந்தால் மலை போன்ற நன்மைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீ செய்த அந்த ஹராம், நீ செய்கின்ற அந்த பாவம், நீ செய்த மலை போன்றவற்றை அழித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கிவிடும். ஆகவே எந்த அளவுக்கு ஹராமான பாவங்களை விட்டு உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை, உன் தனிமை வாழ்க்கையை பரிசுத்தமாக நீ பாதுகாத்துக் கொள்கின்றாயோ அதை மையமாக வைத்துத்தான் நீ பெரிய வணக்கசாலியா இல்லையா என்பதை இடை போட வேண்டும். ஒரு மனிதன் குறிப்பிட்ட கண்ணிலே மட்டும் ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்வான். நான் ஹராமான எந்த ஒரு காட்சியையும் பார்க்க மாட்டேன் என்று கண்ணில் பாதுகாப்பாக இருக்கிறான். இன்னொரு மனிதன், நான் கண்ணையும் பாதுகாப்பேன், ஹராமான எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் என்று நாவுக்கும் எச்சரிக்கையாக தடை போட்டு வைத்திருக்கிறான் என்றால் அவனை விட இவன்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் பெரிய வணக்கசாலி. இன்னொரு மனிதன், கண்களை நாவுகளை மட்டுமல்ல என் காதுகளையும் ஹராமான செய்திகளை கேட்க விட மாட்டேன், எச்சரிக்கையாக காத்துக்கொள்வேன். அப்படியா? முந்திய இருவரை விட இவன்தான் மிகப்பெரிய வணக்கசாலி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மூன்றையும் தாண்டி இன்னொருவன் ஹராமான உணவு, சந்தேகத்துக்குரிய உணவு என்னுடைய இறைப்பைக்குள் போய்விடக் கூடாது, அதிலேயும் எச்சரிக்கை, இவன் அவர்களை விட பெரிய வணக்கசாலி. இன்னொருவன் சம்பாத்தியத்திலேயும் ஹராமான சம்பாத்தியத்தை, சந்தேகத்துக்குரிய சம்பாத்தியத்தை நான் ஒருபோதும் கையில் எடுக்க மாட்டேன், அதிலேயும் எச்சரிக்கை உணர்வு. அப்படியா? முந்திய நாள் வரையும் விட இந்த ஐந்தாவது மனிதன் தான் மிகப்பெரிய வணக்கசாலி. ஆக இப்படி ஹராமான பாவங்களை விட்டு ஒதுங்குகின்ற விஷயத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது யாருடைய அந்த ஒதுங்குதல் தரத்தில் உயர்ந்ததாக, அளவில் அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்பதை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்களே, இதற்கு சாதகமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கஸீரின். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முசீபத்து, துன்பங்கள், துயரங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றனவோ அவை அத்தனையும் நீங்கள் கரங்களால் சம்பாதித்து கொண்டவற்றின் வெளிப்பாடு. இன்று நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நம்மை பிடித்து உழுக்குகின்றனவோ, நம்முடைய வாழ்க்கையை செல்லரித்து கொண்டிருக்கின்றனவோ, நமது வாழ்க்கையின் அமைதியை, நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கின்றனவோ, இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் மனிதா, உன் கரங்கள் சம்பாதித்து கொண்ட அந்த தீவினைகள் தான். எப்படி? நீ செய்த அத்தனை தீவினைகளுக்கு பகரமாக அல்லாஹ் இதை தரவில்லை. வயஃபு அன் கஸீரின். நீ செய்த பாவங்களில் அதிகமானவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஒரு சிலவற்றுக்கு பகரமாகத்தான் இன்றைய உன்னுடைய மோசமான இந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு. நீ செய்த பாவங்களில் பெரும்பாலான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவற்றுக்காக அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிக்கவில்லை, மன்னித்து விட்டான். ஆனால் ஒரு சில குற்றங்களுக்காக, நீ செய்த தீமைகளில் ஒரு சிலவற்றுக்காக அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற மோசமான நிலைதான் இன்றைய உன்னுடைய சோகமான வாழ்க்கையின் வெளிப்பாடு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். மற்றொரு இடத்திலே அல்லாஹு சொல்லுகின்றான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். பூமியிலும் கடலிலும், இந்த ஒட்டுமொத்த பூமி பந்தில் 2/3 பாகம் ஏறத்தாழ கடலாக இருக்கிறது, அல்லது 4/3 பாகம் கடலாக இருக்கிறது, 1 பாகம் பூமியாக, தரையாக இருக்கிறது. இந்த பூமியில் இப்போது பூமியிலேயும் குழப்பம் ஏற்படுகிறது, சீர்கேடு உண்டாகிறது, கடலிலேயும் சீர்கேடு உண்டாகிறது. பூமியிலே எப்படி உண்டாகிறது? சரியாக பயிர் பச்சை விளைவதில்லை, முறையாக மழை பொழிவதில்லை, செழிப்பான வாழ்க்கை இல்லை. அதே போன்று கடலுக்குள்ளேயும்
சரியான மீன்களுடைய பெருக்கம் இல்லை, உள்ளுக்குள்ளே பல வகையான பாதிப்புகள், ஆங்காங்கே மீன்கள் செத்து மிதக்கின்றன, பல வகையான பாதிப்புகள், இப்படி தரையிலும் கடலிலும் ஃபசாது பல வகையான சீர்கேடுகள் வெளிப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான், பிமா கசபத்து ஐதின் நாஸ், மனிதர்கள் சம்பாதித்து கொண்ட தீமைகளின் காரணமாக. உலகத்தில் நடக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் பூமியிலேயும் கடலிலேயும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லியுதீக பஅதல்லதி அமிலு, அவர்கள் செய்த தீய செயல்களின் சிலவற்றினுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பதற்காக, அவர்கள் சுவைத்து பார்ப்பதற்காக இப்படி தரையிலேயும் கடலிலேயும் சீர்கேடு வெளிப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லஹும் யர்ஜிஊன், இவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு நாம் செய்த தீமைகளின் காரணமாகத்தான் தரையிலேயும் கடலிலேயும் சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த தீய பாவங்களில் இருந்து மனிதன் திரும்பி நேர்வழிக்கு வந்துவிட வேண்டும், நல்வழிக்கு திரும்பிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி சீர்கேடுகளை வெளிப்படுத்துவதாக குறிப்பிடுகின்றான். அடுத்த அன்புக்குரியவர்களே, மற்றொரு செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் செய்கின்ற பாவங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று பெரும்பாவம், இன்னொன்று சிறு பாவம். பெரும்பாவம் என்று எதற்கு சொல்லப்படும்? எந்த குற்றத்தை செய்தால் உலகத்திலேயே அவனுக்கு குற்றவியல் தண்டனை உண்டு. அவன் கை வெட்டப்படும், அவன் கல்லால் அடித்து கொல்லப்படுவான், அவன் தலை வெட்டப்படும், அல்லது 80 கசையடி கொடுக்கப்படும், 100 கசையடி கொடுக்கப்படும். இப்படி என்ன என்ன குற்றங்களுக்கு தண்டனை முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவை அத்தனையும் பெரும் பாவங்கள். அல்லது உலகத்திலே தண்டனை முடிவு செய்யப்படவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி எச்சரிக்கின்றான், இந்த காரியத்தை யார் செய்கின்றானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும், அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும், அவன் நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுவான், அவன் அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை விட்டும் புறக்கணிக்கப்படுவான், தூரமாக்கப்படுவான். இப்படி அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டோ, சாபத்தை கொண்டோ, கோபத்தை கொண்டோ, நரக வேதனையை கொண்டோ எந்தெந்த பாவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பாவங்கள் அத்தனையும் பெரும் பாவங்கள். இப்போது மார்க்கம் சொல்கிறது, இப்படி பெரும் பாவங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டனவே அவற்றையும் ஒரு மனிதன் விட்டுவிட வேண்டும். இப்படி பெரும் பாவங்கள் என்று அடையாளப்படுத்தப்படாமல் அதை செய்தால் உலகத்தில் எந்த தண்டனையும் இல்லை, மறுமையில் பெரிய அளவில் அவனுக்கு எச்சரிக்கை விடப்படவில்லை. அப்படி என்றால் சாதாரணமான பாவங்கள், இந்த 2 வகையான பாவங்களை விட்டும் அவன் ஒதுங்க வேண்டும். அப்போதுதான் மிகப்பெரிய வணக்கசாலி என்ற பெயரை அவன் பெற முடியும். அன்புக்களே, ஹதீஸிலே பார்க்கிறோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்லுகின்றார்கள், ஹதரத் இய்யாக்கும் வ முஹக்கிராத்தி துனூப், உங்களை நான் எச்சரிக்கின்றேன் பாவங்களை அற்பமாக கருதுவதில் இருந்தும். அதாவது சிறு பாவங்கள் தானே இவை, இவற்றை செய்கின்ற காரணத்தால் உலகத்திலும் தண்டனை இல்லை, மறுமையிலேயும் பெரிய எச்சரிக்கை இல்லை, ஆகவே இது சாதாரண பாவங்கள் தானே என்று அற்பமாக துச்சமாக கருதி கொண்டு பாவங்களை செய்வதை குறித்து நான் எச்சரிக்கின்றேன். பெருமானார் எச்சரிக்கின்றார்கள். ஏன்? ஃபஇன்னஹுன்ன யஜ்தமிஅன அலா ரஜுலி ஹத்தா யுஹ்லிக்னஹு, இப்படி சிறு பாவங்கள் என்று கருதி அவன் செய்ய செய்ய ஒரு கணிசமான அளவு வருகிற போது அது அவனை அழித்து நிர்மூலமாக்கி விடுகிறது, நாசமாக்கி விடுகிறது. பாவங்களோ சிறு பாவங்கள், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை வந்து அடைகின்ற போது அவனை அழித்து நிர்மூலமாக்கி விடுகின்றன என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா இய்யாக்க வ முஹக்கிராத்தி துனூபி, உன்னை நான் எச்சரிக்கின்றேன் பாவங்களை அற்பமாக துச்சமாக கருதுவதில் இருந்து நான் உன்னை எச்சரிக்கின்றேன். ஏன் தெரியுமா? இன்னலஹா மினல்லாஹி தாலிபா, அந்த சாதாரணமாக நீ கருதுகின்ற அந்த பாவங்களை குறித்தும் அல்லாஹ் இடத்தில் உன்னிடத்தில் விசாரிக்கப்படும், அதற்கும் உனக்கு அல்லாஹ் இடத்தில் விசாரணை உண்டு. ஆகவே சிறு பாவங்கள் என்று அற்பமாக துச்சமாக கருத வேண்டாம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். ஆம், இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஹராமாக்கப்பட்ட பாவங்கள் என்று வருகிற போது பெரும் பாவங்கள் மட்டும் என்று யாரும் விளங்கக்கூடாது. கண்டிப்பாக பெரும்பாவங்களை விட்டு விலக வேண்டும், அதுபோன்று சிறு பாவங்களாக இருக்கக்கூடிய அவற்றை விட்டும் விலக வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஹராமாக்கப்பட்ட பாவங்கள் பெரிதோ சிறிதோ எல்லாவற்றையும் விட்டு ஒரு மனிதன் ஒதுங்குகிற போது அவன் மிகப்பெரிய வணக்கசாலி என்ற பெயரை பெறுகின்றான். ஒரு முறை ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. எப்படி? முஃமின்களுடைய தலைவரே, ரஜுலுன் லா யஷ்தஹில் மஅசியத்த, ஒரு மனிதன்
பாவத்தின் மீது எந்த நாட்டமும் இல்லை, பாவத்தின் மீது அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆகவே அந்த பாவத்தை அவன் செய்வது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவன் சிறந்தவனா? அல்லது இன்னொரு மனிதன் பாவத்தின் மீது நாட்டம் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்ற தேட்டம் இருக்கிறது, ஆசையும் தேட்டமும் இருக்க அந்த ஆசைக்கும் தேட்டத்துக்கும் இணங்காமல் அவன் எதிர்த்து நின்று அந்த பாவங்களை செய்யாமல் ஒதுங்குகிறான், தன்னை தற்காத்துக் கொள்கின்றான். இவன் சிறந்தவனா? அறவே பாவத்தில் நாட்டம் தேட்டம் இல்லாமல் பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறானே, அவன் சிறந்தவனா? அல்லது பாவத்தின் மீது ஆசையும் தேட்டமும் இருக்க அதற்கு இணங்காமல் அதை எதிர்த்து முறியடித்து பாவத்தில் இருந்து ஒதுங்குகிறானே, இவன் சிறந்தவனா என்று கேட்கப்பட்டது. அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னல்லதீன யஸ்தகூனல் மஅசியத வலா யஅமலூன பிஹா, பாவத்தின் மீது ஆசை கொண்டிருக்கவே அந்த பாவங்களை செய்யாமல் ஒதுங்குகின்றார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உலாயிகல்லதீன அம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, இவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் தக்வா என்ற இறையச்சத்துக்காக வேண்டி சோதித்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். பாவத்தின் மீது நாட்டம் இருக்க, ஆசை துடிப்பு இருக்க, அதற்கு இணங்காமல் யார் பாவங்களில் இருந்து எச்சரிக்கையாக ஒதுங்குகின்றார்களோ இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், இவர்களை அல்லாஹ் இவருடைய உள்ளங்களை அல்லாஹ் தக்வா இறையச்சத்துக்காக சோதித்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். ஆம், அப்படி என்றால் தரத்தில் உயர்ந்தவர்கள். காரணம், லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் உண்டு, வ அஜ்ருன் அதீம், மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு சொல்ல வந்த 5 முக்கியமான போதனைகளில் முதன்மையான போதனை, இத்தகில் மஹாரிம், ஹராமான பாவங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள், தக்குன் அபதன் நாஸ், மனிதர்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆவீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மிகப்பெரிய செல்வந்தன் யார், உண்மையான முஃமின் யார், உண்மையான முஸ்லீம் யார், மனித வாழ்க்கையில் அதிக சிரிப்பு தேவையா தேவையற்றதா, இதை பற்றி அல்லாஹுவின் தூதர் சொல்லுகின்ற விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த விளக்கங்களை வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கேள்விகளை கேளுங்க அப்பா. பணியிடங்களில் கல்லூரிகளில் ஒரே வயதுடைய பெண்களிடம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. வீட்டிலிருந்து பணிபுரியும் பொழுதும் கூட தொலைபேசி, வாட்ஸ்அப்பில் அவர்களிடமிருந்து தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியிருக்கிறது. பெரும்பாலான நிறுவனங்கள் கல்லூரிகளில் இதுதான் நிலை. இது இஸ்லாத்தில் கூடுமா? எந்த அளவிற்கு நாம் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது? ஷரியத்தை பொறுத்த மட்டும் இன்றைய உலகத்தினுடைய நிர்பந்தத்தை காரணமாக கொண்டு ஷரியத்து சட்டங்களை நம்ம வளைக்க முடியாது. மார்க்கம் சொல்லுது, அந்நிய பெண்களிடத்தில் பேசுவதற்கு அவசியத்துக்கு மட்டும் பேசுவதற்கு அனுமதி உண்டு. அதாவது அந்த பேச்சு பேசாமல் இருந்தால் உலகத்திலேயோ மறுமையிலேயோ பாதிப்பு ஏற்படும், இழப்பு ஏற்படும் என்று இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவசியத்தினுடைய அளவுக்கு மட்டும் பேசலாம். அதுவும் யாராச்சும் மகரமான துணை இருக்கணும். மகரமான துணை இருக்கின்ற போது அவர்கள் பேசுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் மகரமான துணையும் இல்லை, தனிமை. இந்த தனிமையில் அவர்கள் அந்நிய ஆணும் அந்நிய இளம் வயது, குறிப்பாக இளம் வயதாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பேசுவதற்கு மார்க்கத்தின் பார்வையில் அனுமதி இல்லை. அது படிக்கக்கூடிய கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், பணியாற்றுகின்ற பணியிடங்களாக இருக்கட்டும், நேரடியாக எந்த மகரமும் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் அவசியம் இல்லாமல் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரே இடத்தில் சேர்ந்து படிக்கிறோம், நாங்கள் பணியாற்றுகின்ற இடத்தில் ஒரே இடத்தில் சேர்ந்து பணியாற்றுகிறோம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்று சொல்லி பேசுவதற்கு மார்க்கத்தின் பார்வையில் அனுமதி இல்லை. பெண்கள் பணி செய்யலாமா? பணி செய்யலாம். தனிப்பட்ட முறையில் பெண்கள் மட்டும் பணியாற்றுவதாக இருக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து பணியாற்றுவது நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்கிறது மார்க்கம். அது படிக்கக்கூடிய கல்விக்கூடங்களாக இருக்கட்டும் அல்லது பணியாற்றுகின்ற பணியிடங்களாக இருக்கட்டும், மார்க்கம் இதற்கு ஒருபோதும் அனுமதி தரவில்லை. வணக்கம் சொல்வது சில சகோதரர்கள், இப்போ அரசியல் அண்மையில் ஒரு கிளிப், ஒரு செய்தி கேட்க முடிஞ்சிச்சு. மாற்று சமுதாயத்தில் வணக்கம் சொல்கிறாங்க, இல்லைன்னு தப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்கிறாரு. அதாவது வணக்கம் என்ற வார்த்தைக்கு
நாம் இன்றைக்கி என்ன விளங்குறோம்? அல்லாஹ்வுக்கு செய்கிறது வணக்கம். இந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கம் என்ற இந்த அர்த்தத்தில் தான் பெரும்பாலும் வணக்கங்கிற வார்த்தையை முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இஸ்லாம் என்று சொன்னாலே தௌஹீது என்று சொன்னாலே வணங்குவதற்கு தகுதி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனை தவிர்த்து வேறு யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வணக்கத்துக்கு தகுதி பெற்றவர்கள் அல்ல. வணக்கம் செய்வதற்கோ வணக்கத்தை வார்த்தையால் காணிக்கையாக சொல்வதற்கோ அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதனால் வணக்கம் என்று சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி ஒரு வேளை ஒரு சகோதரர் சொல்கிறார் வச்சுக்கோங்க, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் நம்ம மேலே அன்பான முறையில் நம்ம மேலே பாசம் வச்சு சொல்கிறார், வணக்கம் பாய் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன செய்கிறது? அப்போ அவருக்கு போய் அந்த சொல்லி புரிய வைக்கலாம், லேட் ஆகலாம். முதல்ல என்ன செய்யணும்? வணக்கம் பாய்ங்கும்போது வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு நலமாக இருக்குங்களா? அப்போ நாம் என்னமோ அவர் சொன்ன வணக்கத்துக்கு பதில் சொன்ன மாதிரி போயிடுது. எப்படி? வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு நலமாக இருக்குங்களா போது அப்போ நம்ம சொன்ன வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு விளங்குவார். ஆனால் அதுலேயே பதிலும் இருக்குது, வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு. சகோதரர் நல்லா இருக்குங்களா? இப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை. அதாவது வந்த வணக்கத்தை எனக்குரியதல்ல, அந்த வணக்கத்துக்கு தகுதி பெற்றவன் அந்த இறைவன் ஒருவன் தான். ஆகவே வணக்கமெல்லாம் இறைவனுக்கு நலமாக இருக்குங்களா என்று கேட்டால் பிரச்சனையே இல்லை. கையெடுத்து கும்பிட்றதும் சரியில்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாருங்களா கவனிங்க, மாற்று சமுதாயத்துக்கு ஒப்பாக ஒருவன் செயல்பட்டால் அவர்கள் அந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்தவன். உதாரணத்துக்கு கிதாபுகளில் போட்டிருக்குது, பூணூல் போடுறது, பூணூல் போடுறது ஜன்னார். அதே மாதிரி திம்மிகளுடைய தொப்பி ஒன்று இருக்குது, அந்த அங்கே அரபு நாட்டு இருந்துச்சு, அவங்க போடுற தொப்பி, அவங்களுக்குன்னு சில கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தை நம்ம கையில் எடுத்தால் அவர்களை சார்ந்தவர்கள் என்று தான் நாம் கருதப்படுவோம். பொட்டு வைக்கிறது இருக்குது. அதே மாதிரி சில டைம் உத்தராட்ச கோட்டை மாலை போட்டுக்கிறது இருக்குது. அப்புறம் விபூதி பூசிக்கோடு இருக்குது. உதாரணத்துக்கான சொல்கிறேன், விபூதி பூசிக்கோடுறது இருக்குது. அதே மாதிரி கையெடுத்து கும்பிடுறது இருக்குது. மஞ்சள் வேட்டியை உடுத்திக்கிட்டு மேலையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போகும்போது கொள்ளும்போது அந்த வெறும் கீழாடையை மட்டும் உடுத்திக்கிட்டு ஒரு வகையாக பக்தியோடு போவாங்க. இந்த மாதிரிப்பட்ட கலாச்சாரம் இதையெல்லாம் முஸ்லீம்கள் கையில் எடுக்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. ஏன்? அது சகோதர சமுதாயத்துக்கு என்று தனிப்பட்ட அடையாளம். அதை நாம் கையில் எடுக்கிறது. அப்படி எடுத்தோம்டா மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் ஒவ்வொரு போதனையையும் ஒரு முறை சொன்னாங்க, 2 முறை சொன்னாங்க, 3 முறை சொன்னாங்க, 5 முறை சொன்னாங்க. ஆனால் 80க்கும் அதிகம், 82க்கும் அதிகமான முறை பெருமானார் தன் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள். சொன்னால் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். மாற்று சமுதாயத்துக்கு ஒப்பாக யார் செயல்படுகின்றானோ அவன் அவர்களை சார்ந்தவன் என்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் 82 இடங்களில் 82 தடவைகளுக்கும் அதிகமாக சொன்னாங்கன்னு அருமை சஹாபா பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க. அதனால் இது ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்ட செய்தி. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், சாதாரண விளக்கு ஏற்றுறோமே இல்லையா? நம்ம வீடுகளில் இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் குத்து விளக்கு ஏற்றுறோம், சாதாரணம். ஆனால் கோயிலுக்குன்னு ஒரு விசேஷமான விளக்கு இருக்குது, 4 பக்கம் திரி போட்டிருக்கோம், அதுக்குன்னு விசேஷமானது, அந்த பூஜைக்காக பயன்படுத்துறது. அந்த மாதிரி நாமளும் ஒரு அறையில் கொண்டு வந்து வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி 4 பக்கம் திரி போட்டு அந்த எண்ணெயை அந்த 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 விளக்கை அணைய விடாமல் அப்படியே பாதுகாக்கிறது. இது ஒப்பான செயல், கூடாது. இதைத்தான் கொண்டு போய் பெரும்பாலும் இந்த தருகாக்கல்ல வச்சுக்கிட்டு உன்னை எண்ணெயை ஊற்றுறது, அந்த திரியை பொருத்தி விடுறது, தொங்க விடுறது, அதை அள்ளி வாயில் ஓட்டுக்கிறது, கேட்டால் அதில் ஒரு புனிதம் இருந்து வர்றது, இதெல்லாம் மாற்று சமுதாயத்துக்கு ஒப்பான செயல். கபூரில் போய் நின்றுட்டு இந்த மாதிரிலாம் விளக்க பல திரிகள் உள்ள விளக்க வச்சுக்கிட்டு எண்ணெயை நேர்ச்சியை செஞ்சு ஊற்றிக்கிட்டு அதை அள்ளி குடிங்க சொன்னாங்க, அதெல்லாம் சரியில்லை. அதனால் இந்த கை கும்பிட்றது கொள்வது இதுகளெல்லாம் அடுத்தவங்களுடைய கலாச்சாரம். நமக்குன்னு உள்ள கலாச்சாரத்தை வச்சுக்கலாம். அடுத்தவங்க கலாச்சாரம் நம்ம கொள்கைக்கு எதிராக இல்லாதிருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கலாம். நம்ம கொள்கைக்கு நேர் எதிராக இருந்தால் அதை விட்டு நம்ம ஹிக்மத்தாக ஒதுங்கிக்கிறோம். அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் சில விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்க போகும்போது சில டைங்களில் அது கலவர டைங்களில் பாதிக்கப்பட்டு போயிடுது. அது முஸ்லீம் கலவர டைங்களில் அது சேதப்படுத்தப்படுது என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய அறிஞர்கள் இந்தியா போன்ற இந்த கலவர பூமி சில டைங்களில் கலவரம் நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம் என்று ஃபத்வா கொடுத்துருக்காங்க அண்மையில். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று என்ன சொல்லுங்க, முதல் கேள்வினா ஃபஸ்ட்டு கேள்வினா கேள்வியில்
அந்த இன்சூரன்ஸை. அதாவது இன்சூரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பொருத்தம் இல்லை. ஆனால் கட்டாயம் நம்ம பணியாற்றுற இடத்துல அங்கே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை விட்டு நமக்கு வேறு வேலை இல்லாமல் இருக்குது, வேறு என்ன செய்ய, நிர்பந்தம். அதனால் அந்த இன்சூரன்ஸ் போட்டுக்கிடலாம். அந்த இன்சூரன்ஸ்னால் அதாவது வட்டி மாதிரி உள்ளதா அது? மருத்துவ காப்பீட்டுக்கு மட்டும் சரி எடுக்க முடியாது. அது வந்து ஒரு நிர்பந்தங்கிற அடிப்படையில் வேணால் நம்ம அனுமதிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் விரும்பினா போடலாம், விரும்பினா தவிர்த்துக்கலான்னு என்று ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டால் தேவையில்லை. நமக்கு கட்டாயம் இதை எடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தமாக இருக்கும்போது அது வேறு ஒரு நிர்பந்தத்தை முன்னிட்டு அனுமதிக்கலாம். மற்றபடி சாய்ஸ் விரும்பினால் செய்யலாம், இல்லை என்றால் ஒதுங்கி விடலாம்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒன்றும் தேவையில்லை. அதாவது சொல்ல போகும்போது மார்க்கத்தை அறியாதவர் அப்போ அது பாவம்னு தெரியாமல் செய்கிறாருன்னு சொல்லணும். அது தப்பு, அந்த வாசகமே தப்பை பண்ணார். மார்க்கம் தெரியாதவர் பாவத்தை தெரியாமல் செஞ்சார், மார்க்கம் தெரிஞ்சவர் பாவத்தை தெரிஞ்சே செய்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றான்னு கேட்டால் நியாயம் இருக்குது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாப்புல, மார்க்கம் தெரியாதவர் ஆனால் தெரிஞ்சே பாவம் செய்தார், மார்க்கம் தெரிஞ்சவர் தெரிஞ்சே செய்கிறாரு. கேள்வி ரெண்டு என்ன இல்லை, பொருத்தமாக இல்லை. அதனால் நம்ம மாற்றி சொல்லுவோம், நம்ம மாற்றிக்கிறோம். அதாவது ஒரு ஆள் மார்க்கம் தெரியாதவர், அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியம் பாவமானு தெரியாமலேயே செய்கிறாரு. இன்னும் ஒரு ஆள் மார்க்கம் தெரிஞ்ச ஆள், நம்ம செய்ய போகிறது பாவம்னு நல்லா தெரியும், தெரிஞ்சே செய்கிறாரு. இப்போ இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனை ரெண்டு ஒன்றான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு ஹதீஸில் வருது, சுருக்கமாக சொல்லிப்படுறேன். ஒரு ஹதீஸில் வருது, ஒரு மனிதன் 70 கேள்விகளுக்கு 70 பாவங்களை பற்றி விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டிருப்பான். அதே நேரத்தில் இன்னொரு மனிதன் ஒரே ஒரு பாவத்துக்குண்டான விசாரணை முடிக்கப்படாமல் இழுத்து கொண்டிருக்கும். என்ன காரணம்? இவன் தெரியாமல் செஞ்சது, அவன் தெரிஞ்சு செஞ்சது. ரைட்டா? அப்போ தெரியாமல் செய்த பாவங்களுக்கு 70 பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றிருக்கின்ற அந்த நேரத்தில் தெரிந்து செய்தவன் ஒரு பாவத்துக்கு கூட அல்லாட்ட பிடியில் மாட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான், தப்பிக்க முடியாது. அதனால் ரெண்டும் ஒன்றல்ல. தெரியாமல் செஞ்சதுக்கு உள்ள விஷயம் வேற, தெரிஞ்சே செய்யறதுங்கிறது பயங்கரமானது அல்லாஹ்வுடைய பார்வையில். அதனால் இரண்டும் ஒன்றல்ல. வச்சுக்கலாமா? ஆனது ஆமாம். பழைய குர்ஆன்கள் இனிமேல் அதை பயன்படுத்த முடியாது என்ற நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால், அதை நெருப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது என்றாலும் அதை முறையாக நெருப்பிடணும். சும்மா தெருவில் போட்டுக்கிட்டுலாம் கொளுத்திக்கிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. அதை ஒரு பாதுகாப்பான ஒரு டின்னு, ஒரு இரும்பு டின்னில் வச்சு அதை உள்ளே வச்சு அதை கொளுத்த போகும்போது உள்ளுக்குள்ளேயே சாம்பல்லாம் வரணும், வெளியே பறக்கக்கூடாது. குர்ஆனுடைய ஆயத்துக்கெல்லாம் அது பறக்கிறது சரியில்லை. அந்த மாதிரிலாம் சேஃப்டியாக செய்யணும். அது பெரும்பாலும் நம்ம மக்களுக்கு செய்ய தெரியாது. அதனால் இதை விட கடலில் போகக்கூடாது. கடல்லையோ கடல்லையோ மற்றபடி கிணத்துலையோ போகிறோம், மகாபெரிய ஆற்றுல போகிறோம், மகாபெரிய தப்பு. ஏன்னா இங்கே கடலில் எப்படித்தான் போட்டாலும் மறுபடியும் அலை அடித்து கொண்டு வெளியே போடும். அடி குர்ஆனுடைய ஆயத்துக்கள்லாம் அடி பக்கங்கள்லாம் தாளுகள்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக கிடக்கு. கண்டவன்லாம் மிதிச்சுக்கிட்டு போவான், நாய் போகும், பேய் போகும், நஜீஸ் கிடக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், பெரிய தப்பு, மகாபெரிய தப்பு, அறியாமையின் வெளிப்பாடு. கடலில் கொண்டு போய் போடுறது தப்பு. அதே மாதிரி குளங்கள் ஓடைகளில் கொண்டு போய் போடுறதான் தப்பு. என்ன செய்யுங்க, வீட்டிலையோ அல்லது கபரஸ்தான்லையோ அல்லது காட்டிலையோ ஒதுக்குப்புறமாக மக்கள் அதிகமாக கால் மிதிப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஓரப்புறமாக குழியை நல்லா தோண்டி ஒரு முழங்காலுக்கு மேலே தோண்டி கீழே ஒரு துணியை விரித்து அல்லது ஒரு பேப்பரை விரித்து அதுக்கு மேலே குர்ஆனை அந்த பழைய பிரதிகள்லாம் முறையாக அடுக்கி அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு துணியை போட்டு மூடி அதுக்கடுத்து மண்ணை பக்குவமாக மூடிடுங்க. மூடி அந்த உள்ளே வைக்கப்பட்ட அவை மக்கி போவதற்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஒரு கணக்கு இருக்கும். அந்த காலம் வரைக்கும் அந்த இடத்துல யாரும் கால் படாமல் போய் காலை அதை மிதிக்காத, கண்ணிய குறைவு ஏற்படுது, அந்த மாதிரி கால் மிதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. அது வீட்டினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கொள்ளையின் ஒரு ஓரப்புறமாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்கள் அடக்குகின்ற அடக்கவிடமாக இருக்கலாம், அல்லது தோப்பு துறவுகளில் உள்ள ஒரு ஓரப்புறமாக இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டால் அதற்கு அனுமதி உண்டு. மற்றபடி கொண்டு போய் குளங்களில் கொண்டு போடுறது கொள்றதுலாம் அதெல்லாம் தவிர்க்கப்படலாம், முறையில். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக சஜதா செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக செய்யணும். அதாவது இடம் சுத்தமாக இருக்குது, அதே மாதிரி ஒது இருக்குது கொள்ளுது, ஒரு சுஜூத் செய்ய தடையுமே இல்லை, கண்டிப்பாக செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் தடுக்கக்கூடிய சில தடைகள் இருந்தால் தாமதப்படுத்திக்கிறலாம்.
அல்லது அதுக்கு பகரமாக ஏதாச்சும் திக்ருகளை ஓதிட்டு அதுக்கு பகரமாக அதை ஆக்கிக்கிறலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு ஏதாச்சும் ஓதுங்க, திக்ரு ஓதுங்க. ஏதோ ஒரு முறையோ 3 முறையோ ஓதிக்கங்க, எத்தனை வேணால் ஓதிக்கங்க, தப்பில்லை. அது தற்காலிகத்துக்காண்டி, அந்த நேரத்துக்காக வேண்டி. ஆனால் சரியான முறை என்னென்னா சுஜூத் செய்கிறது தான் சரியான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதிப்புட்டு சஜ்தா செய்யாமல் இருந்தார்கள்னு எங்கேயுமே காணோம். சஜ்தா ஆயத்தை ஓதிட்டு சஜ்தா செஞ்சாங்கன்னு தான் வருது. ரசூலுல்லாஹ் செய்யும்போது சஹாபாக்கள் அத்தனை பேரும் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் காஃபிர்களும் சூரத்து நஜ்மில் வந்த அந்த ஆயத்தை ஓத போகும்போது காஃபிர்களும் கூட சேர்ந்து சுஜூத் செய்ததாக வருது. அதனால் சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதும்போது சஜ்தா செய்கிறது தான் ஏற்று. அல்ஹம்துலில்லாஹ். சஜ்தா திலாவத்து, ஆமாம், சஜ்தா திலாவத்து குர்ஆனுக்கு ஓதுற சஜ்தா, அதுக்கு ஒது அவசியம்தான். ஒது அவசியம்தான் பெரும்பாலும் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இல்லைன்னு நாளைக்கு சொல்கிறேன், சார் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக உண்டாகும்ல. உங்கள் சிந்தனை, உங்கள் பார்வை, நீங்கள் எந்த தரத்தில் உணவை சாப்பிட்றீங்களோ அந்த தரத்தில் உங்கள் சிந்தனை வரும். நீங்கள் ஹராமான உணவை சாப்பிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண் ஹராமத்தையும் பார்க்கும். உங்கள் வாயில் வர்ற பேச்செல்லாம் ஹராமத்தையும் பேசுவீங்க. உங்கள் சிந்தனையெல்லாம் ஹராமான சிந்தனையாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்றமெல்லாம் தான் வேலையை செய்யும்ல. ஆனால் பரிசுத்தமான ஹலாலான உணவு சாப்பிட்றீங்க, உங்கள் வாயில் நல்ல வார்த்தை வரும், உங்கள் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கும், உங்கள் பார்வை நல்லது தான் பார்க்கும், நல்லவங்களோட தான் தொடர்பு கொள்வீங்க. ஹலாலான உணவுக்கு அது போன்ற வெளிப்பாடு. எப்படி உதாரணமாக, ஒரு மரம் இருக்குது, ஒரு மரம், இந்த மரத்தினுடைய அடியில் நல்ல அழகான ஊட்டச்சத்து உள்ள உரங்களை புதைக்கிறீங்க, நல்ல தண்ணியை கொடுக்குறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமான பொருளை கொண்டு போய் பூமியில் போட்டீங்க, அதுக்கு பிடிக்காத உப்பு, நல்ல பார்த்துலாக்கும் ஓலையெல்லாம் கருத்து போகும். கொஞ்சம் ஆசிர் ஊற்றுனீங்க, குருத்து கருத்து போகும். அது வேறு தான் போட்டிங்க. இப்படின்னா இதுக்கு அந்த எதை போடுறேன் அதுக்கு தோதாக மேலே வித்தியாசமாக இருக்கும். நல்ல தண்ணீரையும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருளையும் போடும்போது செழிப்பாக வளர்த்துது. அந்த மாதிரி தான் மனிதனுடைய குடலில் தென்னை மரத்தினுடைய வேரை போல் குடலுக்குள்ளே ஹலாலான உணவு போனால் ஹலாலான செயல்பாடுகள் வெளிப்படும், ஹராமான உணவு போனால் அதுக்கு தக்கன உண்டான தன்மைகள் தான் வெளிப்படும். அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.